ஒரு காலத்தில் காங்கிரஸில் இருந்து பாஜகவுக்கு தாவி தற்போது மத்திய அமைச்சராக வலம் வரும் ஜோதிராதித்ய சிந்தியா பாஜகவுக்குள்ளும் அணி சேர்க்கும் முயற்சியில் இறங்கி இருப்பதன் விளைவாக மாநில அமைச்சர் ஒருவர் பதவியையே இழந்திருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் 2018ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்த காங்கிரசின் கமல்நாத் ஆட்சி 5 ஆண்டுகளை நிறைவு செய்வதற்குள் 2020ஆம் ஆண்டே கவிழ்ந்து விட முக்கிய காரணம் ஜோதிராதித்ய சிந்தியா தான். மற்ற மாநிலங்களைப் போலவே மத்திய பிரதேசத்திலும் காங்கிரஸ் கட்சிக்குள் பல அணிகள் இருந்தன. அதில் முக்கியமான 3 அணிகள் கமல்நாத், திக்விஜய் சிங் மற்றும் ஜோதிராதித்ய சிந்தியாவின் கீழ் இயங்கி வந்தன. இந்த நிலையில்தான் கட்சி தலைமை தன்னை ஓரங்கட்டுவதாக நினைத்து 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்துவிட்டு வந்தார் சிந்தியா. அன்றே கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக அவரை காங்கிரஸில் இருந்து நீக்கியது தேசிய தலைமை. கொஞ்சமும் சளைக்காமல் அடுத்த நாளே பாஜகவில் ஐக்கியமானார் ஜோதிராதித்ய சிந்தியா. பத்திரிகையாளர் சந்திப்பில் கமல்நாத் அரசில் தனக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என குறைகளை அடுக்கினார். அவரோடு சேர்ந்து ஆதரவு எம்எல்ஏக்கள் 22 பேர் பதவி விலகினர். இதனால் கமல்நாத் அரசே கவிழ்ந்து விழுந்தது. பாஜக சார்பில் சிவராஜ் சிங் சௌகான் முதலமைச்சராக்கப்பட்டார். காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்து பாஜகவில் இணைந்ததற்கு பரிசாக ஜோதிராதித்ய சிந்தியாவை அடுத்த 3 மாதங்களில் ராஜ்யசபா எம்பி ஆக்கி விமான போக்குவரத்து துறை அமைச்சராக்கியது மோடி அரசு. தற்போது 3வது மோடி அரசில் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருக்கும் சிந்தியா மத்திய பிரதேச மாநில அரசில் ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பதால் பாஜக தலைவர்கள் அதிருப்திக்குள்ளாகி இருக்கின்றனர். சமீபத்தில் நடந்து முடிந்த விஜய்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் மூலம் இந்த பவர் பேட்டில் அம்பலமாகியுள்ளது. மக்களவை தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய முகமான ராம்நிவாஸ் ராவத் பாஜகவில் ஐக்கியமானார். திக்விஜய் சிங் அணியில் இருந்த அவரை பாஜகவுக்குள் கொண்டு வந்தது சட்டப்பேரவை சபாநாயகராக இருக்கும் நரேந்திர சிங் தோமர் என கூறப்படுகிறது. மொரினா தொகுதியில் சிவ்மங்கல் சிங் தோமர் வெற்றி பெற வேண்டும் என்றால் விஜய்பூர் சட்டப்பேரவை தொகுதியை கைப்பற்றுவது அவசியம். இதனால்தான் விஜய்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் 6 முறை எம்எல்ஏவாக இருந்த ராம்நிவாஸ் ராவத்தை பாஜக குறிவைத்து தூக்கியிருந்தது. எதிர்பார்த்தது போலவே சிவ்மங்கல் சிங் தோமரும் மொரினா தொகுதியில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றிக்கு கைமாறாக தேர்தல் முடிவுகள் வெளிவந்த உடனேயே ராம்நிவாஸ் ராவத்துக்கு அமைச்சர் பதவி அளிக்கப்பட்டது. அதோடு அதே விஜய்பூர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் வழங்கப்பட்டது. எப்படியாவது வெற்றி பெறுவதில் மும்முரமாக இருந்த ராம்நிவாஸ் ராவத் முதலமைச்சர் மோகன் யாதவ் தொடங்கி குவாலியர் எம்பி பாரத் சிங் குஷ்வாகா வரை அனைவரையும் தனக்காக பிரச்சாரம் செய்ய வைத்திருக்கிறார். ஆனால் மொரினா குவாலியர் பகுதியில் ஆதிக்கம் செலுத்தும் சிந்தியா மட்டும் ராம்நிவாசுக்காக பிரச்சாரம் செய்ய வரவில்லை. தேர்தல் முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் முகேஷ் மல்கோத்ராவிடம் 6 முறை எம்எல்ஏவாக இருந்த ராம்நிவாஸ் ராவத் வெறும் 7000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். நரேந்திர சிங் தோமர் மற்றும் சிந்தியா 2 பேரும் ஏற்கனவே மொரினா குவாலியர் பகுதியில் செல்வாக்கை நிலைநிறுத்தும் போட்டியில் இருக்கின்றனர். போதாக்குறைக்கு ராம்நிவாஸ் ராவத் திக்விஜய் சிங் அணியில் இருந்து பாஜகவுக்கு வந்தவர் ஆகிய காரணங்கள் தான் சிந்தியா அவருக்காக பிரச்சாரம் செய்யாததற்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தன்னுடைய வளர்ச்சியை கண்டு அஞ்சிய சிலர் நான் தோல்வியடைவதை உறுதி செய்ய உழைத்திருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டை அடுக்கினார் ராம்நிவாஸ் ராவத். இதன் பிறகுதான் காங்கிரஸ் சார்பில் வென்ற முகேஷ் மல்கோத்ரா தான் காங்கிரஸில் சேரும்போது கட்சி உறுதிமொழியை தனக்கு கொடுத்தது சிண்டியாதான் என்று பேசியிருக்கிறார். இது தவிர முகேஷ் மல்கோத்ராவும் பாஜகவுக்கு தாவும் நோக்கத்தில் இருந்ததாகவும், ஆனால் ராம்நிவாஸ் ராவத் முந்திக் கொண்டதால் முகேஷ் காங்கிரசிலேயே தங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ராம்நிவாசின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா காங்கிரஸ் வேட்பாளர் முகேஷை பயன்படுத்திக் கொண்டாரா என்கிற கேள்விகள் எழுந்துள்ளன. இது தவிர கட்சியை விட்டு விலகிய பின்னும் மத்திய பிரதேச காங்கிரஸில் பல நிர்வாகிகளுடன் சிந்தியா தொடர்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவரது ஆதரவாளர்கள் மாநிலத்தில் அமைச்சர்களாக இருந்தாலும் முதலமைச்சர் மோகன் யாதவ் தனது பிடியை இருக்க தொடங்கி இருப்பதால் மாநில அரசியலில் செல்வாக்கை தக்க வைக்க சிந்தியா போராடி வருகிறார். இந்த நிலையில் இடைத்தேர்தலில் வெல்ல முடியாததால் தனது அமைச்சர் பதவியை ராம்நிவாஸ் ராவத் ராஜினாமா செய்திருக்கிறார். அவருக்கு பதிலாக வேறு அமைச்சர்களை தேடும் பணியில் தற்போது பாஜக களமிறங்கி இருக்கிறது.